பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் 1 ராஜாக்கள் அதிகாரங்கள் 5 முதல் 8 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்ம தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 5 முதல் இந்த 8 அதிகாரங்கள் தேவன் தம்முடைய சமூகத்தையும் மகிமையையும் என்றென்றைக்கும் வெளிப்படுத்தத்தக்கதாக அவருக்கு ஒரு தேவாலயத்தை கட்டும்படி சாலமோன் எடுத்த நடவடிக்கைகளை குறித்து இங்கே கூறப்பட்டிருக்கிறது. அந்த ஆலயம் தேவனுடைய வாசஸ்தலமாக இருந்தது. மக்கள் கூடி வந்து தேவனை தொழுது கொள்ளும் இடமாக இருந்தது. அந்த தேவாலயம் எருசலேமில், அதாவது ஏற்கனவே ஆதியாகமம் 22:2 சொல்லப்பட்டபடியே மோரியா மலையின் மீது கட்டப்பட்டது. ஏற்கனவே ஆபிரகாம் தன் ஒரே ஏகசுதனாகிய ஈசாக்கை பலியிடும்படியாக ஆண்டவர் சொன்ன பொழுது அங்கே ஆயத்தமாக்கி வந்த இடம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆலயம் கட்டி முடிக்க 7 வருடங்கள் ஆகிவிட்டது. தேவன் தேவாலயத்தின் திட்டத்தை பரிசுத்த ஆவியின் மூலமாக தாவீதுக்கு வெளிப்படுத்தி இருந்தார். அந்த ஆலயம் கட்டும் பணிகளுக்காக தேவையான எல்லா பொருட்களையும் தாவீது தன் மரணத்துக்கு முன்பதாகவே சேமித்து வைத்திருந்தார். இஸ்ரவேலர் எகிப்தை விட்டு வெளியேறின காலத்தை நிர்ணயிக்க 480 ஆண்டுகளுக்கு பின்பதாக இங்கே சுமார் கிமு 966 சாலமோன் எருசலேமில் தேவாலயத்தை கட்டத் தொடங்கினார். மகிமை உண்டாவதாக. வேதாகமம் இந்த இங்கே 6வது அந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடி அந்த காரியங்கள் எல்லாம் செய்து முடிக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். 6வது அதிகாரத்திலே சாலமோன் தேவாலயத்தை கட்டுகிறதான காரியங்களை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உடன்படிக்கை பெட்டியை உள்ளே கொண்டிருந்த தேவாலயம் அவருடைய மக்கள் மத்தியில் தேவனுடைய பிரசன்னத்தையும் அவருடைய தெய்வீக தன்மையும் காட்டக்கூடிய அடையாளமாக இருந்தது. அங்கே தேவன் தமது மக்கள் மத்தியிலே வாசம் பண்ண விரும்பினார் என்பதை அந்த ஆலயம் எடுத்து காட்டிற்று. தேவாலயம் தேவன் மக்களுடன் சேர்ந்த உடன்படிக்கை உறவுக்கு ஒரு கண்கண்ட அட்டாட்சியாய் இருந்தது. தேவனுடைய நாமம் அங்கு நிலைத்திருக்கும்படி அது கட்டப்பட்டிருந்தது. தேவன் நாமம் பரிசுத்தமானது. விதமாக தேவன் தம் பரிசுத்தமானவர் என்பதை அங்கே உறுதிப்படுத்தி கொண்டிருந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 7வது அதிகாரத்திலே சாலமோன் தனக்கு ஒரு அரண்மனையை கட்டுகிற காரியத்தை குறித்தும் நாம் பார்க்கிறோம். தன் அரண்மனையை கட்டி முடிக்க 13 ஆண்டுகள் வந்தது. அவன் லீபனோன் மனம் என்ற மாளிகையை கட்டினான். கர்த்தர் எப்படி கட்டினான் என்று சொல்லி அந்த காரியங்கள் எல்லாம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தேவாலயத்தின் பனிமுட்டுகளை குறித்ததான காரியத்தையும் ஆவியானவர் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் தேவாலயத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாவற்றையும் ஏற்கனவே தயார் நிலையில் வைத்திருந்தார்கள், அதை கொண்டு வந்தார்கள். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. 8வது அதிகாரத்தில் உடன்படிக்கை பெட்டி தேவாலயத்திலே கொண்டு வரப்படுகிறதை குறித்து நாங்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கப்படும்படியாக அந்த உடன்படிக்கை பெட்டி
அங்கே கொண்டு வரப்பட்டது. அது மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளையின்படி செய்யப்பட்டிருந்தது. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அங்கே ஆசரிப்பு கூடாரம் போன்ற அமைப்பில்தான் இந்த தேவாலயம் கட்டப்பட்டிருந்தது. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. தேவாலயத்தினுள்ளே உடன்படிக்கை பற்றி வைக்கப்பட்ட போது கர்த்தருடைய மகிமை தேவாலயத்தில் நிரப்பிற்று என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை எங்கு நிலைத்திருக்கிறதோ அங்கே வார்த்தைக்கு கீழ்ப்படிய மக்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே கர்த்தருடைய மகிமை வாசமாயிருக்கும். அங்கே சாலமோன் அந்த பிரதிஷ்டையின் போது செய்த ஜெபத்தை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. தேவாலயம் பிரதிஷ்டைப்படுகிற காரியங்களை குறித்தும் இந்த அதிகாரம் தெரிவிக்கிறது. வசனங்கள் எல்லாம் தியானிக்கும் பொழுதும் சொல்லும் தேவன் நமக்கு மகிமையான ஆசீர்வாதங்களை நமக்கு அருளி செய்வாராக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.